ஓங்கி திருவுருவாய் அண்ட தாணுவும் ஞாயிறும் தன்மதியும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் 1110வது மந்திரம். ஆருயிர் ஆயும் அறிந்தவ பெண்பிள்ளை காரிய கோதையல் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுங்கிடும் கோரியன் உள்ளம் குழாவி நின்றாளே. ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். அரிய தவங்கள்லாம் செஞ்சவங்களுக்கு தான் வைரவி தேவியானவள் காட்சி கிடைப்பாள். அவ உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயல்களும் காரண காரியமாக இறைவனோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாள். அப்போ ஊழி காலத்துல அவகிட்ட தான் போய் எல்லாம் சேரணும். ஆனா அவ்வளவு சாந்த சொரூபமாக என் உள்ளத்தில் இருக்கின்றாள் அப்படின்னு இந்த இடத்துல தான் உணர்ந்ததை நமக்கு உணர முற்படுறதாகவே உணர்கின்றேன். நல்ல இதெல்லாம் செஞ்சோம்னா அதன் மூலமா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தேவி போன்றவர்களை நம்மால் ஆராய முடியும். ஏன்னா தேவியின் நித்தனை சிந்தனை நம்ம சித்தத்தில் வர்றதே பெரிய விஷயம். அதுக்கு மேல நம்ம ஆராயணும் அவளை அப்படின்னு என்றால் நாம் நல்வினைகள் நிறைய ஆற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு முதல் வரிக்கு அவர் சொல்ல வருகின்றார். அதோட இல்லாம அந்த அருந்தவம் தான் அவட்ட கொண்டு போய் சேர்க்கும். அவள் இந்த இடத்துல கரிய நிறைமுடையவளாக இருக்கின்றாள். அனைத்து உலகங்கள் இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றாள். நாராயணன் அன்பு தங்கையாகவும் உடல் உயிர் உலகம் என அனைத்தையும் ஒடுக்கும் வல்லமை கொண்டவளாகவும் ஆனால் என் உள்ளத்திலே மகிழ்வுடனும் மீட்டிருக்கின்றாள் அப்படின்னு ரொம்ப அருமையா தேவியை பற்றி திருமண நாயனார் விவரித்துள்ளார். மிக்க நன்றி. வாருங்களே ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1110 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் வருகின்றது. ஆருயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை காரியல் கோதையல் காரணி நாரணி ஓதும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் கோரியன் உள்ளம் குலாவி நின்றாளே. ஆருயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை காரியல் கோதையல் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் கோரியன் உள்ளம் குழாவி நின்றாளே. இதன் விளக்கமாக, வைரவி தேவியானவள் செய்வதற்கு மிகவும் அரியதான தவங்களை ஆராய்ந்து செய்கின்ற யோகியர்களுக்கு மட்டுமே ஆரம்ப காலத்தில் இளமையுடன் வெளிப்படுவார். அவளே அனைத்தையும் செயல்படுத்தும் காரியமாகவும் அந்த செயல்களுக்கான காரணமாகிய இறைவனோடு சேர்ந்து இருந்து அனைத்து செயல்களுக்கும் சக்தியை கொடுப்பவளாகவும் இருக்கின்றார். அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்து உலகங்களும் அதில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் அழிகின்ற காலத்தில் சென்று சேருகின்ற இடமாக அவளே இருக்கின்றார். ஊழி காலத்தில் கோர உருவம் கொண்டிருக்கும் அவளே எமது உள்ளத்திற்குள் சாந்த சுரூபியாய் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கின்றார். இதன் உட்கருத்தாக, அரிய தவங்களை செய்த யோகியர்களுக்கு கிடைக்கும் வைரவி தேவியானவள் உலகத்தில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் காரண காரியமாக இறைவனுடன் சேர்ந்திருக்கின்றார். உலகங்களும் அதில் உள்ள உயிர்களும் ஊழிக்காலத்தில் சென்று சேரும் இடமாகவும் இருக்கின்றார். இவளே எமது உள்ளத்தில் சாந்த சுரூபமாய் இருக்கின்றார். இது சரவணனையா தளத்தில் விளக்கம். ஐயா சந்திரபாண்டியன் ஐயா, வாருங்கள் ஐயா. வேற யாராவது கருத்து சொல்லிட்டுங்க ஐயா. நன்றி. கிருத்திகாமா வாருங்கள்.
நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வரிசையா தேவியனுடைய வெவ்வேறு வடிவங்களை, அவளுடைய வெவ்வேறு தன்மைகளை, வியாபகங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அதுல இந்த தடவை என்ன சொல்றாருன்னா, ஆறுயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்றார். நேற்றுக்கும் இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணார், அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய இடங்கள்ல அவர் உபயோகம் பண்ணுவார். இது எல்லாமே யார சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னா, தேவி பொதுவா பர்வதவர்தினி என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனின் மகளாக விளங்கிய தேவியை குறித்த சொல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஏன்னா அவள்தான் என்ன பண்ணா அப்படின்னா, பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து எங்கனம் தவம் செய்வது என்பதை இந்த உலகுக்கு காட்டி தந்தவள். அவளுடைய தவத்தை கண்டு மொத்த உலகம், கீழுலகம், மேலுலகம், தேவர்கள், முனிவர்கள் அத்தனை பேரும் அவளுடைய தவத்தை கண்டு வியந்து அடிபணிந்து பார்த்தனர் அப்படிங்கிறது ஒரு செய்தி நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த வார்த்தையை சொல்வதனால் அவள் பர்வதராஜனின் மகள் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். இமயாச்சலவாசினி, பர்வதவர்தினி, இந்த மாதிரி அவளுக்கு நிறைய பெயர் உண்டு. இப்போ இந்த இடத்துல என்ன பொருள்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆறுயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்னா, அப்போ இந்த ஆயும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆய்தல், ஆராய்தல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இல்ல ஆயும்னா ஆயறது அப்படின்னா எல்லா உயிரையும் எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம இன்னொரு பொருளையும் எடுத்துக்கலாம். அப்போ ஆறுயிராயும் அப்படின்னு வரும்போது அனைத்து உயிர்களையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய அருந்தவ பெண் பிள்ளை. அப்ப இந்த இடத்துல நமக்கு வேற ஒரு பொருள் வருது. என்ன வருது அப்படின்னாக்க, அவளுடைய இந்த இடத்துல இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கும். நம்ம அடுத்த 4வது வரியில பார்க்கலாம். கோரியன் உள்ளத்து உள்ளம் குலாவி நின்றாளே அப்படின்னு கோரி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரியான பொருளை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, அனைத்து உயிர்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கும் அருந்தவ பெண் பிள்ளை. அப்ப அது என்ன தவமாக இருப்பது என்றால் என்ன அப்படின்னா, அசைவற்று ஒரு புள்ளியில் ஒடுங்கி நிற்றல். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஊழிக்காலத்தில் அனைத்தும் யாரிடத்தில் அடங்கி இருக்கிறது, இதை நம்ம ஒரு 10 பாடல் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அனைத்து உயிர்களும் ஊழிக்காலத்தில் எங்கே அடங்கி இருந்தது, அந்த தேவியினிடத்தில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் வரும். அப்போ இந்த இடத்துல இந்த அருந்தவம் என்பதை ஒரு புள்ளியில் ஒடுங்குதல், தியானத்தில் இருத்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, அந்த தியான சமயத்தில் இந்த அனைத்து உயிர்களும் எங்கே இருக்கிறது, அவளும் ஒடுங்கி இருக்கிறது. அப்போ ஊழிக்காலத்தில் ஒடுங்கி இருக்கக்கூடியவள். அப்போ எல்லா உயிர்களும் அங்கே ஒடுங்கி இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, காரியல், கோதையல், காரணி, நாரணி, ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் அப்படின்னு 3வது வார்த்தையில அதற்குண்டான ஒரு பொருளை சேர்க்கிறாரு. ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி என்ன சொல்றாரு, காரியல், காதையல், காரணி, நாரணி அப்படின்னு சொல்றாரு. காரியல் அப்படின்னாக்க கருமையான நிறத்தை உடையவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய தேவியினுடைய வடிவங்கள் நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதுல காளியினுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கருமை நிறமானவளாக அனைத்து விஷயங்களையும் சம்காரம் செய்பவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தாப்புல கோதையள் அப்படின்னா, கோதை அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம இளமை அப்படிங்கிறதோட பொருத்தி பார்க்கலாம். அப்ப அவள் யாராக இருக்கிறாள், காரியலாக இருக்கிறாள். அதே சமயம் அவள் கோதையலாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல காரணியாகவும் இருக்கிறாள். எதற்கு காரணியாக இருக்கிறாள், நாரணியாக இருக்கிறாள் அப்படின்றார்.
அப்ப நாரணினா யாரு அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில வரும்பொழுது காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நாராயணனின் சக்தியாக விளங்குகிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நாராயணி, நாரணி அப்படிங்கிறது நாராயணியை சொல்வதாக இருக்கலாம். அந்த நாரணியுடைய நாரணனுடைய சக்தி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப நாரணனுடைய தொழில் என்னது அப்படின்னா, நர அப்படின்னு சொன்னாலே இதுதான் அந்த இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் நமக்கு வந்து சொல்றாங்க. அதனால நர அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொல். அந்த பிரம்மம் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னா, நம்ம இதை வந்து தேவி பாகவதத்துல ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். தண்ணீரில் இருந்துதான் இந்த பிரம்மம் தோன்றியது இல்லைங்களா? அப்ப அந்த தண்ணீரை ஆதாரமாக கொண்டவள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கலாம். இத வந்து நாராயணனுடைய சகோதரி அப்படின்னும் நம்ம நாரணி அப்படிங்கிறத சகோதரன் நாராயண சகோதரி அப்படின்னு முன்னாடி ஒரு 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 20 பாடல் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் எப்படி வருகிறது அப்படி என்றால், இந்த உலகோடு தொடர்புடையதாக, அதை காப்பதோடு தொடர்புடையதாக ஒரு பதத்துலதான் இந்த பதம் வந்து நமக்கு வருது. அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் அப்படின்றாரு. அப்ப இந்த நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆறுயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்னா அவள் தவத்துல இருக்கிறா, அனைத்து உயிர்களையும் உள்ளே கொண்டு இருக்கிறாள். அந்த இதுல என்னெல்லாம் இருக்கு, ஊரும் உயிரும் உலகும் ஒடுங்கிடும். அப்ப எல்லாமே அது ஒடுங்கக்கூடிய அந்த சம்ஹார தொழிலை செய்பவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவள் யாராக இருக்கிறாள்னா, கோரியன் உள்ளத்து குலாவி நின்றாளே. அப்ப இத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடியவள். ஏன்னா ஊழி அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து கோரமான உருவத்தை உண்டது. ஏன்னா சாதாரணமா அப்படியே அமைதியில போய் அடங்கிறாங்க. ஒரு கோர தாண்டவம் ஆடி விட்டுத்தான் ஊழி வந்து அமைதியாக நிற்கும். நம்ம பார்ப்போம், புயல் வந்து மையம் கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது கரையை கடக்கும் போது அமைதியா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அது ஆடுற அந்த ஊழி காற்று, அந்த தாண்டவம் வந்து நம்ம விசிபிளா கண்ணு முன்னாடி இருக்கும். மழை இருக்கும், பெரிய காத்து இருக்கும். ரொம்ப பெரிய காத்து இருந்தா சேதாரங்கள் நிறைய இருக்கும். அப்ப அதனாலதான் அவளை வந்து கோரி அப்படின்னு சொல்றாங்க. கோரியன் உள்ளங்குலாவி நின்றாளே. சரி, இவ்வளவு சொல்றாங்கல்ல, அவ ஏன் நமக்குள்ள இருக்கான்னு சொல்றா அப்படின்னா, இத்தனை விஷயங்களை செய்யக்கூடியவள் உன்னையும் ஆட்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, உன் மனசுல இப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வெளியில பார்த்தோம். ஆறுயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை அப்படிங்கும் போது வெளியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உள்ளே ஒடுக்கி கொண்டிருப்பவள் அப்படின்னு நம்ம வெளியில மொத்தத்தையும் புறமா பார்த்தோம். இப்ப எல்லாத்தையும் அகமா எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்றாரு, இப்ப ஆறுயிராயும் அருந்தவ பெண் பிள்ளை அப்படின்னா என்ன ஆகும், இந்த உயிருக்கு காரணமாக இந்த உயிரை தன்னுள்ளே ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய குண்டலினி ரூபமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. அவள் என்ன செய்கிறாள், உள்ளே சுருண்டு மோனத்தில் இருக்கிறாள் இல்லையா? நம்ம மூலாதாரத்துல மோனத்துல இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். காரியல் கருமையான அந்த மூலாதாரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்துல வந்து அவ எப்படி இருக்கா, கருமையாக, அதாவது நம்முடைய மாயை எல்லாம் அங்கே மூடி மறைந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோதையில் காரணி நாரணி அப்படின்னா அந்த நாரணிங்கும் போது அந்த படைக்கக்கூடிய அந்த அவள் மீண்டு எழக்கூடிய அந்த தன்மையை சொல்லக்கூடியதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஊரும் உயிரும் உலகம் ஒடுங்கிடும் அப்படின்னா மனம் மொழி மெய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து புறமாக செல்லக்கூடிய அனைத்தும், ஊர் என்பதை குறிக்கக்கூடியது புறமாக செல்லக்கூடிய அனைத்தும், அதான் வந்து இந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். உயிர் அப்படிங்கறத வந்து நம்ம உயிராவே எடுத்துக்கலாம், இல்ல ஆன்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உலகு அப்படிங்கிறது இந்த உடல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த மூன்றையும் தன்னுள்ளே ஒடுக்கக்கூடிய கோரி அவள் தான், அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உள்ளம் குலவி நின்றாளே. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்மளுடைய ஆன்மாவில் அவள் எழுந்து நாரணியாக நிற்கும் பொழுது அப்படின்னு. இத வந்து நம்ம வந்து விஷ்ணு துர்க்கை அப்படின்னு கூட ஒரு நிறைய கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வந்து துர்க்கையை விட கொஞ்சம் மாறுபட்டவள், அதனாலதான் நாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு துர்க்கைய வந்து அநேக கோவில்கள்ல மிகப்பெரிய விஷ்ணு துர்க்கைய பார்க்க முடியும் நம்ம. எனக்கு இப்போ ஒரு விஷ்ணு துர்க்கை கண்ணுக்குள்ள நிற்கிறா, ஆனா அவளோட பேர் ஞாபகம் வரல. எந்த கோவில் எனக்கு ஞாபகம் இல்ல.
தஞ்சாவூர் கோவில்ல ஒரு மிகப்பெரிய விஷ்ணுதுர்க்கை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனா இப்ப என் கண்ணுக்குள்ள நிற்கிறது வேற யாரோ, ஏதோ ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ள மிகப்பெரிய விஷ்ணுதுர்க்கா இருக்கா. ரொம்ப அற்புதமான ஒரு வடிவம் அவள். அந்த மாதிரியான நம்ம வழிபாட்டு முறை நமக்குள்ள உண்டு. அப்போ அவள் என் உள்ளம் குலவி நின்றாளே அப்படின்னா, இத்தனைக்கும் காரணமானவள் என்னுள்ளே அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ என்ன பண்ணா போதும். அது போன வார்த்தையில சொல்லிட்டாரு, போன மந்திரத்துல சொல்றாரு, தஞ்சம் என்று எண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு அப்படின்னு சொல்லிட்டா. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். காலடியை பற்றி கொண்டால் போதும். உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அத்தனை மலங்களையும், அதுதான் இந்த உலகத்துல மேல் உலகம் கீழ் உலகம் எல்லாம் உள்ளதான் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஊழியில ஒடுக்கி அவளாக நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையை தந்து விடுவாள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்த்துட்டு போயிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் திருமந்திரத்துல திருமூலர் ஒரு ஒரு பகுதியையும் அனுபவித்து அத ஒரு ஒரு உணர்வு, ஒரு சின்ன சின்ன உணர்வை 4 வரியா மாத்திருக்காரு. ஆனா அந்த சின்ன உணர்வுங்கிறது அவருள்ளே தோன்றிய ஒரு அனுபவ செறிவு இதெல்லாம். அப்ப இத நம்ம பார்க்கும் பொழுது அது மிக பிரம்மாண்டமான உணர்வாக நமக்குள்ள இருக்கும். யோசிச்சு பாருங்க, இத்தனை பெரிய ஊழிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணி நாரணி நம்முள்ளே இருக்கிறாள், நம்முள்ளே உறவோடு இருக்கிறாள். இன்னைக்கு நம்ம பாருங்க, ஒரு பிரதமர் நமக்கு தெரியும் சொல்லலாம், நம்ம பிரதமருக்கு தெரியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் நம்மோடு தொடர்புல இருக்கிறாரு. நமக்குள்ளே குலவி நின்றாள் அப்படின்னா, அந்த குலவுதல் அப்படின்னா சும்மா தெரியறது மாத்திரம் இல்ல, அவர்களோடு இணக்கமாக இருத்தல், மகிழ்வோடு இணைந்திருத்தல் அப்படின்னு பொருள்ல வரும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, நமக்குள்ள எத்தனை பெரிய வித்து இருக்கிறது அப்படிங்கிறத திருமூலர் நமக்கு சொல்லித்தராரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. அது எப்பவுமே அது ஊரும் உயிரும் உலகம் மனம் மொழிபு உள்ளுக்குள்ள இருக்கிற பார்க்கப்பட்டு உங்க பார்வையில் மிக்க வித்தியாம வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1110வது திருமந்திரம். ஆறுயிராயும் அருந்தவ பெண்பிள்ளை காரியல் கோதையல் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடுங் கோரி என் உள்ளங் குலாவி நின்றாளே. காரிய இச்சொல்லின் பொருள் கருமையான, காரணி காரணமானவன், நாரணி அன்பானவள், நார் அன்பு என்று பொருள், நாரணன் சிவன். கோரி என்பதனுடைய பொருள் கோரமான உருவம் உடையவள். ஆறுயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய மனம் கொண்டிருக்கும் தவ பெருமாட்டி, கருமை நிறத்தவள், மலை போன்ற கரிய நிற கூந்தலுடையவள், உலக தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருப்பவள், அன்புள்ளம் கொண்டவள், ஊரையும் உயிரையும் உலகையும் ஒடுக்க காலத்தில் அழித்து ஒழிக்க கோரமான உருவம் கொள்பவள். இப்படிப்பட்ட இவள் என்னுள் அன்போடு கலந்து இருந்தாள் என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருமையாக பதிவு செய்துள்ளார். அவர் உணர்ந்ததை நமக்கு உணர்த்தியுள்ளார். நாம் அதை அறிந்து உமையின் அருளை பெற நாள்தோறும் உமையம்மையை நினைப்போம். ஆறுயிர்களின் நிலைமைகளை இடையறாது நோக்கி கொண்டிருக்கும் தவமுடைய பெண் அணங்கு, அணங்கு என்றால் தெய்வம் என்று பொருள், மலை போன்ற கரிய பெரிய கூந்தலை உடையவள்,
உலகம் அனைத்திற்கும் அன்பாய் இருப்பவள். பேரொளி காலத்து ஊர் உடல் உலகு அனைத்தினையும் ஒடுக்கும் உட்குருவத்தை உடையவள். அவள் என் உள்ளம் புகுந்து வீற்றிருந்து அருளினள் என்பது பொருளாகிறது. நுட்பமான பொருளை எழுதியுள்ளனர். கோரம் என்பதனுடைய பொருள் அச்சம். உட்கு என்பது பொருளாகும். கோரி அச்சப்படுத்தும் திரு உருவு உடையவள். இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் மிக சிறப்பான பாடல். என்மொழியும் நன்மொழியா 26வது பாடல். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே. இவ்வடியின் பொருள் மனங்கமழும் கடம்ப மலரினை அணிகின்ற அபிராமி தேவியே என்று அழைக்கிறார் அபிராமி பட்டர். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். உன்னை போற்றி துதிக்கும் அடியவர்கள் 14 உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் தொழில்களை நடத்தி திரிபவர்கள் ஆவார்கள். படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் புரியும் மும்மூர்த்திகளான பிரம்மன், திருமால், ருத்திரன் ஆகியவர்கள் உன்னை போற்றி துதிக்கும் அடியவர்கள். முத்தொழில் புரியும் நின்னை ஏத்தும் அடியவர்கள் ஆனதினால் அவர்கள் இயற்றும் தொழில்களில் ஆற்றல் உடையவர்கள். முத்தொழில் இயற்றும் முதல்வராகிய சிவபெருமானும் நின்னை துதித்து போற்றும் அடியவர் ஆவார். அம்பிகை வழிபாட்டை முதலில் உலகுக்கு வழங்கியவர் சிவபெருமான் தான். அவர் முத்தொழில் இயற்றும் பொழுது தனது விருப்பப்படி வேறு எவருக்கும் கட்டுப்படவும் பதில் சொல்லவும் வேண்டியதில்லை. சுதந்திரமாக அவற்றை செய்து அருளுகிறார். தன் இச்சைப்படி செயற்படுவதே ஈசனின் எண் குணங்களுள் ஒன்றாகும். அதனையே சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பர். சித்தம் போக்கு சிவம் போக்காக சிவபெருமான் செயற்படுவதால் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர் என்றார் அபிராமி பட்டர். மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே. இவ்வடிகளின் பொருள் மனங்கமழும் நினது திருவடி தாமரைகளில் எளியேனது இவ்வந்தாதியாகிய மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது நகைப்புக்கு உரியது என்கிறார் அடக்கமாக அபிராமி பட்டர். சிவசக்தி அருளை பெறுவோம். நாம் அருளை உணர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. மகேந்திரனே அவர்களே. மகேந்திரனே இணைப்பில் இருக்கிறீர்கள். மகேந்திரனையோட ஆடியோ வரல. அர்த்தநாரியா வாருங்களையா. வணக்கம். இதுல என்னன்னா, முதல்ல இந்த ஆறுயிர் அப்படின்னு அந்த தொடக்கமா வச்சிருக்காரு பாருங்க. இதுவே மிகவும் பெரியது. இந்த ஆறுயிர் அப்படிங்கிறதுக்கு அரியதாகிய உயிர் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம எங்க இருந்து பொருள் அறிய தொடங்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல பிறப்பு எடுக்கும்போது இந்த உயிர் ஆறு உயிரா இருக்காது. பிறப்பு எடுக்கும்போது இது ஓர் உயிரா தான் இருக்கும். ஓர் உயிர் ஒரு உடல்ல இருக்கும். இந்த ஓர் உயிர் அப்படின்னாலே ஒப்பற்ற உயிர் அப்படின்னு அர்த்தம்.
இதுக்கு வந்து கிவாஜா அது மாதிரிதான் சொல்லியிருப்பாரு. கிவா ஜெகநாதம் வந்து இது எங்க சொல்லுவாருன்னா, ஓர் தூ வெண் மதிசூடி அப்படிங்கிற தேவார வரிக்கு விளக்கம் சொல்லும்போது ஒப்பற்றதாகிய அப்படின்னு சொல்வாரு. அதே மாதிரி ஒரு உயிர் உடம்புக்குள்ள வந்துடுச்சுனாலே அது ஓர் உயிரா ஆயிடும். ஏன் ஒப்பற்றது அப்படின்னா, ஒரு முறை உள்ள வரும், ஒரே முறை போகும், திரும்ப அந்த உடம்புக்குள்ள அது வராது. அதனால அது ஓர் உயிர் அப்படின்னு வந்துரும். ஆனா அந்த ஓர் உயிரா இருக்கிறது இயல்பு. இந்த ஓர் உயிரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆறு உயிரா ப்ரமோட் பண்ணணும். அந்த ஆறு உயிர் அப்படிங்கும்போது அது உயர்வு அடையும் தன்மையா நம்ம ஆக்கணும். அப்படி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேவியினுடைய புகழை கேட்பதும் சொல்வதும் சிந்திப்பதுமா இருந்தோம்னா அப்ப இந்த உயிர் ஆறு உயிராக மாறும். அதுதான் தவம். அந்த தவம் அப்படிங்கிறது வந்து யாராலும் இது மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு செய்தால் அது அருந்தவமா மாறும். காஞ்சிபுரத்திலையும் திருப்பாதிரி புலியூர்லையும் திருவண்ணாமலையிலும் அப்புறம் பல ஊர்களிலும் அம்மையே வந்து தவம் செய்து நமக்கு காட்டினாங்க. இந்த டீச்சர்லயே டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். டெமான்ஸ்ட்ரேட்னா அப்படியே செஞ்சு காட்டுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அது மாதிரி அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினாங்க. அதனால திருப்பாதிரி புலியூர்ல அம்மைக்கு வந்து அருந்தவ நாயகி அப்படின்னு ஒரு பேரே உண்டு, ஒரு நாமம் உண்டு. அதனால அருந்தவ பெண் அப்படின்னு சொல்றது வந்து அது அம்மாக்கு மட்டும், பார்வதி தேவிக்கு அது குறிக்கும். அதுக்கப்புறம் காரியல் அப்படிங்கிறது எப்பவுமே கருணையுடன் இருக்கும்போது அவங்க கரிய நிறத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. அதுக்குதான் அபிராமந்தாதியுடைய காப்பு செய்யுள்ளியே காரமர் மேனி கணபதியே அப்படின்னு, அமர்னா அழகு, கார்னா கருப்பு, கருப்பையே அழகா கொண்டு இருக்கக்கூடிய கணபதியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆண்டாள் நாச்சியார் வந்து கார்மேனி செங்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த கார் அப்படிங்கிறது வந்து இயல்பா வந்து கருமையை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அது வந்து கருணையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிதான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க, நான் மட்டும் சொல்லல. இந்த ஆறுயிர் அப்படிங்கிறது வந்து அருந்தவம் செய்யும் போது அது ஆறுயிரா மாறும். அதனாலதான் உயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 3வது வரியிலையும் நமக்கு திருமூலர் பயன்படுத்தியிருப்பாரு. 3வது வரியில இருக்கக்கூடிய உயிர் வந்து பிறப்புக்கு வந்த உயிர். அவர் பிறப்புக்கு வராத உயிரும் இருக்கும். அது அந்த அடிப்படையில உயிரை குறிக்கும். ஆனா முதல்ல இருக்கிற உயிர் வந்து தவம் செய்து சத்தினிபாதம் வாய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தத்துல இருவினை ஒப்பு வந்ததுன்னா அப்புறம் மலபரிபாகம் வரும். மலபரிபாகம் வந்ததுன்னா சத்தினிபாதம் வாய்க்கும். சத்தினிபாதம் வாய்த்தால்தான் பிறப்பு அப்படிங்கிறது நீங்கும். அத சத்தினிபாதம் வாய்த்தல் அப்படிங்கிறது அந்த இடத்துல உயிர் அப்படின்னு 3வது வரியிலையும் சொல்லியிருப்பாங்க. குலவி அப்படின்னா அதாவது எப்போதும் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து குலவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அருமையான பாட்டு. நம்ம நவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடியே தேவியின் பெருமையை கேட்கறது அதுவே ஒரு பெரிய தவம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இன்னைக்கு காத்தால 6:30 மணிக்கு எவ்வளோ பேர் இதை கேட்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தவம் அப்படிங்கிறது தான். இந்த ரேரஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அரிய அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சிறப்பான பாட்டு இது. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த பாட்டை வந்து எந்த நேரமும் நம்ம வந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இன்றைக்கான ஓதக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 38வது பாட்டு. பவள கொடியிலே பழுத்த செவ்வாயும்
செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் பவள கொடியிலே பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் செவ்வாயும் திருநகையும் பவள கொடியிலே பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை பவள கொடியிலே பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே பவள கொடியிலே பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கேட்கும் தளத்தில் இருக்குங்களா? நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு கருதலும் கேட்கும். யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாடு நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.